Hello friends, welcome to ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான நல்ல சாஃப்ட்டான எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு பூரி எப்படி செய்யலாம்னு பாப்போம். இந்த பூரி வந்து எவ்வளவு சாஃப்ட்டாவும் நல்ல ஈஸியாவும் எப்படி பண்ணலாம்னு பாப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சாட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பூரி செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், மெஷர்மெண்ட் கப்பில் நான் ஒரு 4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இதில் 4 கப் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம எண்ணெய்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம், சர்க்கரை போட வேண்டாம், பால் போட வேண்டாம், எதுவுமே வேண்டாம். இது நல்லா வந்து வெது வெதுன்னு இருக்கணும். தண்ணி ரொம்ப சூடாவோ கொதிக்கவோ ஆகக்கூடாது. இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு மாவு பிணையும் போது லேசாக அப்படி பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு பூரி வந்து நல்லா சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா சாஃப்டாகவே இருக்குது. நல்லா அந்த உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா அப்படி ஒரு வாட்டி நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிக்குங்க போதும். இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பூரி செய்யலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மாவு. இப்போ நம்ம பூரினா என்ன பண்ணால் நமக்கு தேவையான சைஸுக்கு சின்னதாகவே உருட்டிக்கலாம். நான் உருட்டியே எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ உருண்டையெல்லாம் உருட்டி வச்சுட்டோம். இப்போ உருட்டி வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க, தட்டு வச்சே மூடி வச்சுக்கோங்க. இப்படி தட்டு வச்சே மூடி வச்சுட்டு நம்ம வேணுன்ற உருண்டையை மட்டும் எடுத்து மாவு கொஞ்சமாக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுட்டு நல்லா அப்படி ஒரு வாட்டி ஒரு பரட்டி தேய்ச்சிக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி மூடி வச்சு மூடணும் அப்படின்னா அப்போ தான் மாவு காயாமல் இருக்கும், பூரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பூரி மாவை எடுத்துக்கோங்க. மாவில் இந்த மாதிரி 2 பக்கமாக டிப் பண்ணிவிட்டு இதை நல்லா தட்டிக்குங்க. இந்த மாதிரி தட்டிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க மாவுலாம் விழுந்துடும். அதுக்கப்புறம் மீதி இருக்க மாவு இந்த மாதிரி தேய்ச்சிக்குங்க. தேய்ச்சிட்டு நீங்கள் பாருங்கள், மாவும் வந்து இதில் வந்து நம்ம தூவி விட்டு இது பண்ணதில் வெளியிலலாம் பாருங்கள் நல்லா சிந்தவே இல்லை. மாவு வந்து என்ன பண்ணணும், நல்லா உதறிட்டு போடுறதுனால எண்ணெய்க்குள்ளேயும் நிறைய விழுவாது. அப்புறம் இந்த மாதிரி தேய்ச்சி வைக்கும் போது ஒன்றோட ஒன்று ஒட்டாது. பாருங்கள், நீங்கள் பூரி செய்யும் போது என்ன பண்ணணும், நல்லா குழியான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அகலமான பாத்திரம் எடுத்தீங்க அப்படின்னா என்னாகும், எண்ணெய் நிறைய ஊற்றுற மாதிரி இருக்கும். பூரிக்கு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்சாதான் நல்லா புசு புசுன்னு சூப்பராக வரும். ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். லேசாக அந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கனாலே நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். எண்ணெய் மட்டும் நல்லா காஞ்சதுன்னா இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு நல்லா சாஃப்டான பூரி நமக்கு கிடைக்கும். பாருங்கள், சூப்பரான நல்ல ஊதலான நல்லா புசு புசுன்னு பூரி பாருங்கள், நல்லா எண்ணெயே இழுக்காமல் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த பூரிக்கு நல்ல அருமையான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா ஒன்று செஞ்சுருக்கோம். இப்போ பாருங்கள், நான் ஒன்று எடுத்து பிச்சு காட்டுறேன். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அது 6 நாளுமே உங்களுக்கு இந்த பூரி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.